விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று. துரை ஒன்று தீண்டாமல் திரும்புது காற்று. நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை. நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை. ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. என்னாச்சு தம்பி? ஏன் 2 நாளா வீட்டு பக்கமே வரல? நீ எங்க போன? நீ 2 நாளா? 2 நாளா மனசு நிம்மதியா ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோமா. மனசு நிம்மதியானா ஏன் எங்களை விட இல்ல இந்த குடும்பத்தை விட நம்ம வீட்டை விட வேற எங்க நிம்மதி இருக்கணும்? மாமா போயிட்டு வந்தாராமா. நான் தான் சொல்லிட்டேன்ல நிம்மதியான ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லி. அப்புறம் என்ன? அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் தானே இந்த வீட்டுல நிம்மதி இல்லைன்னு. ஏன் கார்த்தி, ஏன் ஒரு மாதிரியா பேசுற? அவளை முதல்ல ஒழுங்கா பேச சொல்லுங்கம்மா. தேவையில்லாம என்கிட்ட எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்க வேணாம்னு சொல்லுங்க. அன்னைக்கு தெரியாதனமா உங்ககிட்ட எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குன்னு தெரியாம சொல்லிட்டேன். நீ பண்ணி வச்ச வேலை தானே அன்னைக்கு அவ்வளவு பெரிய சம்பவத்தை உன் புருஷன் பண்ணாரு. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. இங்க பாருங்க, நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி எந்த இன்ட்ரெஸ்டும் அவன் மேல எனக்கு இல்ல. என்ன, நான் எந்த மைண்ட் செட்லயுமே இல்ல. ஃபர்ஸ்ட் அவளுக்கு அதை புரிய வைங்க. தேவையில்லாம என் லைஃப்ல உள்ள வந்துட்டு இருக்கோம். நான் உன் லைஃப்ல உள்ள வரக்கூடாதுன்னா வேற யாரு வரணும்னு நினைக்கிற மாமா நீ? யாருமே என் லைஃப்ல தேவையில்ல. தயவு செஞ்சு ஆளை சும்மா விட்டீங்கன்னா போதும். என்ன என்ன வேணாலும் சொல்லு மாமா, எப்படி வேணும்னாலும் சொல்லு. ஆனா உனக்கு நான் தான், அதை யாருனாலையும் மாத்த முடியாது. என்ன நான் வரேன். ஏன் கார்த்தி அப்படி பேசுன? பாரு, ஒரு மாதிரி ஹர்ட் ஆகி போறா. ஹர்ட் ஆகி போறாளா? ஓ, எனக்கு மனசு நிம்மதி இல்ல 2 நாளா வெளியே போயிட்டு வந்தேன்னு சொன்னா அதை நீ பெருசா கேட்க மாட்டேன் அப்படித்தானே? அவளுக்கே சப்போர்ட் பண்ண. அப்படி இல்லப்பா. அப்படி இல்லன்னா பேசாம இருமா. என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. டே, நான் சந்தோஷமாவா இருக்கேன்? என்ன பார்த்தா சந்தோஷமா இருக்க மாதிரியாட தெரியுது. மனக்குமுறல் யாருக்கு புரியுது சொல்லு பாக்கலாம். ஏன்பா உங்களுக்கு என்ன மனக்குமுறல் இப்ப வந்துட போகுது? என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க ஹாப்பியா தானப்பா இருக்கணும். என்ன தம்பி இப்படி கேட்டுட்டேன்? தம்பி குடும்பமே அங்க தள்ளாடிட்டு நிக்குது. என் தம்பி என்னாச்சுன்னு தெரியல, இடியாங்கிற மாதிரி வீட்டுல உட்காந்துருக்கான். ஹாஸ்பிட்டல் அதுகதியை விட்டுட்டு என் தம்பி பிள்ளைங்க 2 பேரும் காணாம போயிட்டானுங்க. ஹாஸ்பிட்டல்ல எடுத்து நடத்த ஆளே இல்ல. எல்லாமே நிற்கதியா நிக்குது. என் தம்பி குடும்பமே ஒரு மாதிரி உடஞ்சு இருக்குப்பா. அப்பவே உன் அண்ணன் கிட்ட சொன்னேன். ஒருத்தன் வந்து போட்டி போடும் போதே உள்ள வந்து போட்டி போட்டான். அப்பவே அவன் என்ன கேட்கறானோ அதை பண்ணுங்க, அவன் என்ன சொல்றானோ அதை செய்யுங்கன்னு அப்பவே நான் சொன்னேன். அதெல்லாம் சொல்லியிருந்தா இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? அவன் சொன்னதெல்லாம் செஞ்சிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? எதையுமே கேட்காம அவனை உள்ள வச்சு அழகு பார்த்தானுங்க. இன்னைக்கு பத்தி எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டானு. ஒரு எடியா அவன் ஆப்படிச்சிட்டானு ஒண்ணுமே தெரியலப்பா. அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுங்கிறானுங்க. அவனுக்கு அப்படி ஆனது காரணம் சத்தியம் தான் சொல்றானுங்க. கூடிய சீக்கிரத்திலேயே போலீஸ் சத்தியனை அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா உதயோட அப்பா வந்து இப்ப பயங்கரமா பிரச்சனை பண்றாராம். இதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன்ப்பா. கேட்டதுல இருந்தே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்னப்பா இவ்வளவு டீட்டெயிலா சொல்றீங்க? ஆனா எனக்கு எதுவுமே தெரியலப்பா. தம்பி, நீ சின்ன பையன்டா, உனக்கு விவரம் தெரியாது. என்ன, நீ பிசினஸ் மேன். எப்ப பார்த்தாலும் பிசினஸ் போறதுனால இந்த மாதிரி விஷயத்துல நீ தலையிட மாட்டேன். அப்பாவுக்கு தான் எல்லாமே தெரியும். உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாதுப்பா. என் தம்பி பசங்களா நான் பார்த்தேன். என் பிள்ளைங்களா தான் நான் பார்த்தேன். ஐயோ தகப்பா, உன்னை 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா நீ பட்ஜெட் கணக்குல நடிச்சிட்டு இருக்கியா? நீ எல்லாம் இப்படி நடிக்கிறத பார்க்கும்போது அந்த சிவாஜி கணேசன் ஏன் செத்து போனார்னு எனக்கு தோணுதியா? நீ இப்படி பேசுறத பார்க்கும்போது நீதான் என்னை பெத்தியாங்கிறது எனக்கு டவுட்டாவே இருக்கு. ரொம்பவே பாத்தீங்கப்பா. உங்க பாசம்லாம் யாருக்குமே வராதுப்பா. சுட்டு போட்டாலும் வராது. ஏன்னா உங்க நாடி நரம்பு மூச்சு எல்லாமே உங்க தம்பி குடும்பம் தானேப்பா. தம்பி பசங்க தானே. அதாண்டா தம்பி சொல்றேன். என் தம்பி பசங்க என் பசங்க மாதிரிப்பா. இப்ப சத்தியனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டா அவனை காப்பாத்துறதுக்கு வெளியே கொண்டு வரதுக்கு எப்படி ஜாமீன் எடுக்கிறதே பாப்பா யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்பா போலீஸ்ல இருந்து நீங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே. தம்பி ஏன்னா இப்படி பேசிட்டு இருக்க? இப்பதானே சொன்னேன் சத்தியன் என் புள்ள மாதிரின்னு. அவன் தாண்டா என் மூத்த புள்ள. நீ இந்த உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடி அவளதான் முத நான் பார்த்தேன். அவன் தாண்டா என் மூத்த புள்ள. அவனுக்கு ஒரு பிரச்சனை நான் பாத்துட்டு நான் சும்மா இருப்பேனா? இல்லப்பா, அண்ணனுக்கு முன்னாடியே மூத்த பையன் ஒரு பையன் இருக்கான்லப்பா. என்ன பேசுற நீ? சத்தியனுக்கு முன்னாடி எது உங்களுக்கு குழந்தை? சத்தியனானதுக்கு முன்னாடியே மூத்ததா ஒரு குழந்தை பிறந்து இறந்துருச்சுல்ல. ஒருவேளை அந்த குழந்தை இருந்ததா இன்னைக்கு அவரும் உங்க மூத்த பிள்ளையா இருந்திருப்பாரு. அதான் சொன்னப்பா. என்னடா தம்பி, இப்ப எதுக்கு முடிஞ்சு போன கதையெல்லாம் பேசிட்டு இருக்க? என்னாச்சு? இல்லம்மா, எனக்கு திடீர்னு இன்னொரு அண்ணனும் இருந்திருக்கலாமோன்னு தோணுது. என்ன பண்றதுப்பா, எங்களுக்கு நீ ஒத்த பிள்ளையா போயிட்ட. உன்னை பெத்தெடுக்கிறதுக்கே அம்மா படாத பாடு பட்டுட்டேன். சாமி புண்ணியத்துல தவம் இருந்து உன்னை பெத்துட்டேன். அங்க மூத்த பையன் இறந்துட்டான். அதுவே அக்காவுக்கு ரொம்ப பெரிய வழியா இருக்கும். இப்ப சொல்றேன்ப்பா தம்பி, நீங்க 3 பேர் தான் கடைசி வரைக்கும் எப்போதுமே ஒத்துமையா இருக்கணும். ஏன்னா எந்த சூழ்நிலையும் ஒருத்தர் எப்பயுமே விட்டு கொடுக்க கூடாது. 3 பேரும் ஒத்துமையா இருக்கணும் தான் நினைக்கிறோம். ஆனா அப்பா இன்னும் ஒற்றுமையா இருங்கடா அப்படின்னு சொல்லி அப்பா அவளுக்கு முடிஞ்ச பேசிட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என்னப்பா, அப்பா இருக்கும் போது எங்க ஒற்றுமைக்கு என்னம்மா குறைச்சல் வந்துற போது? என்னப்பா நான் சொல்றது கரெக்டு தானே? தம்பி, என் ஆசைலாம் அதான்ப்பா. என்ன நடந்தாலும் நீங்க 3 பேரும் எப்போதுமே ஒற்றுமையா தான் இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் சத்தியம் விட்டு கொடுக்க கூடாது. என்னப்பா? நான் எப்படிப்பா விட்டு கொடுப்பேன்? விட்டு கொடுக்கவே மாட்டேன்ப்பா. நீங்க எப்படி உங்க தம்பியை விட்டு கொடுக்காம இருக்கீங்களோ அதே மாதிரி நான் என் அண்ணனை எந்த சூழ்நிலையும் யாருக்காக விட்டு கொடுத்துடவே மாட்டேன்ப்பா. நான் கொடுத்துடவே மாட்டேன். ஆனா எப்படி இவ்வளவு தெளிவா பேசுறாரு?
இல்ல எனக்கு புரியல. நிஜமாலுமே நான் இவங்களுக்கு தான் பிறந்தனா? இவங்க 2 பேரும் வெள்ளையா இருக்காங்க, நான் கருப்பா இருக்கிறேன். அதான் டவுட்டா இருக்கு. ஒருவேளை ஹாஸ்பிட்டல் புள்ளையமா திட்டிட்டு வந்துட்டாங்களோ? சிச்சி, டேய் கார்த்தி, என்னடா இப்படி பேசுற? அப்படிலாம் கிடையாது. தவமா தவம் இருந்து பெற்றிருக்கேன்னு சொல்றாங்கல்ல. சீ, இப்படியே பேசுவ நீ? அம்மா உனக்கு சின்ன வயசுல கடலை மாவு போட்டு கொடுப்பாட்டன்றத நீ கருப்பா இருக்க. அதான் உண்மை. ஆனா பேசுறத பார்த்தா நம்மளே ஒரு சைடு நம்பிடுவோம் போல. அப்பா, ஒருவேளை அண்ணன் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டா வக்கீல் ஏதாவது வைக்கணுமாப்பா? ஆமா தம்பி, நம்மளுக்கு பெஸ்ட் லாயரா ஒருத்தரை பார்த்து வைப்பா. இப்படியும் சத்தியனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதுல நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கணும்ல. பா, நீங்க என்னப்பா இவ்ளோ கான்பிடென்டா இருக்கீங்க சத்தியன் அண்ணன் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்றதுல? ஏன்னா தம்பி, அந்த சண்டை போட வந்தானே உதய தம்பி, அந்த பையன் இப்ப காணாம போயிட்டானா. அந்த பையனை தேடி உங்க அப்பாவே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாராம். வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணிட்டாராம். சோ இவ்வளவு தூரம் இறங்கி செஞ்சவரு எப்படியும் சத்தியன் வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ண மாட்டாருன்னு ஆச்சரியப்படுறதுல என்னப்பா இருக்கு? அதனாலதான் அப்பா முன்னாடியே சொல்றேன், ஒரு வேலை என் தம்பி என் தம்பி பொண்ணுங்களே அரெஸ்ட் பண்ணிட்டா என்ன பண்றது? அதுக்காக தான். அதனால நம்ம ஜாமீன்ல வெளியெடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். அதுக்குதான் அப்பா உங்ககிட்ட இப்பவே சொல்றேன். எல்லாம் என் தம்பி குடும்பம் மேல எனக்கு இருக்கிற அக்கா தான்ப்பா. அப்பா, ஜாமீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை தடுக்கிறதுக்கு நம்ம வழி பார்க்க கூடாதப்பா? உள்ள அனுப்பிட்டு தான் நீங்க வெளியே எடுக்கணும்னு நினைக்கிறீங்களாப்பா? டேய் தம்பி, அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா அப்பா செய்ய மாட்டேனாடா. ஐயோ ஆமாப்பா, நீங்க வேற ரொம்ப நல்லவரு. உங்க தம்பி ஃபேமிலி பத்தி மட்டும்தான் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. உங்க நாடி நரம்பு உசுறு, நீங்க விடுற மூச்சு காத்துல கூட உங்க தம்பி ஃபேமிலி தான் இருக்காங்க. சோ நீங்க ரொம்ப நல்லவர் தானப்பா. தம்பி, என்னப்பா இப்படி பேசுற? இல்லப்பா, நீங்க ரொம்ப நல்லவர் தானே, அததான்ப்பா சொன்னேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இந்த காலத்துல இப்படி யாராவது இருப்பாங்களா? நீங்க இருக்கீங்களாப்பா, அதனால சொன்னேன்ப்பா. ஏன்பா, அப்போ எப்ப வேணாலும் சத்யனண்ணன் வீட்டுக்கு போய் அவர் பிரச்சனை பண்ணுவாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்களாப்பா? ஆமாப்பா, கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க. அப்ப சரி, இந்த ஆளோட அடுத்த பிளான் இதுதான். அண்ணி சொன்ன மாதிரி பிளான போட்டு வாங்கியாச்சு. ஏப்பா, சரிப்பா விடுங்கப்பா, பாத்துக்கலாம். எங்கடா போன 2 நாளா? நான் நிம்மதியை தேடி போனப்பா. ஏன்டா? இல்லப்பா, நீங்க உங்க தம்பிக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சோகமா இருக்கீங்கல்ல, ரொம்ப சோகமாயிட்டீங்கல்ல. அதே மாதிரிதாப்பா நானும் கேள்விப்பட்டேன், அண்ணனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்னு. சோ எங்க அண்ணனோட பிரச்சனையிலையும் நான் அப்படியே உள்ள கலந்துக்கிட்டு அது அப்படியே அந்த சோகத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு வரலான்னு போனப்பா 2 நாளா. ஓ சரிப்பா. என்ன தம்பி, இப்ப சத்தியன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இல்ல என் தம்பி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல அடுத்து யாருப்பா எடுத்து நடத்துறது? இதுல என்னப்பா கேள்வி? எதுக்காக இதை நீங்க பண்ணீங்களோ அந்த பொறுப்புல போய் உட்காந்துக்க வேண்டியதுதானே? டேடி, என்னப்பா சொல்ற? இல்லப்பா, அந்த இடத்துல இருந்து நீங்க தானே பொறுப்பா பாக்கணும்னு சொல்ல வந்தேன். தம்பி, அதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்லப்பா. இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் நிற்கதே நின்றக்கூடாது இல்லப்பா. ஏன்னா எங்க அப்பா எந்த எண்ணத்துல, அதாவது உங்க தாத்தா எந்த எண்ணத்துல என் தம்பிக்கு இந்த ஹாஸ்பிட்டல் எழுதி வச்சாருன்னு தெரியல. சோ அது அவ்வளவு தூரம் வளர்ந்து வந்துச்சு. இப்ப நிற்கதே நின்றக்கூடாதுல்ல, அதுக்காக அப்பா யோசிக்கிறேன். ஏப்பா, இப்போதைக்கு உங்க மைண்ட்ல அண்ணனை எப்படி அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கான வழியை உங்களால யோசிக்க முடியல. அண்ணனை அரெஸ்ட் பண்றதுக்கு இப்ப எல்லா பிளானையும் போட்டு கொடுத்தது நீதான். அடுத்த கட்டமா சத்தியன் அண்ணன் வீட்டுக்கு போய் அந்த உதயோட வளர்ப்பப்பா சண்டை போடுறதுக்கு அடுத்த பிளானை போட்டு கொடுத்தது நீதான். அதை தெளிவா ஒத்துக்கிட்ட. இப்படி இருக்க பட்சத்துல நீ ஹாஸ்பிட்டலை பத்தி வேற கவலைப்பட்டுட்டு இருக்க. ஏப்பா, நீ முன்ன கூட இந்த ஹாஸ்பிட்டலை எனக்கு வேணும், இதை வாங்கணும் அப்படின்னு, அது உனக்குள்ள வந்து ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம், இது வந்து உன்னோட இமேஜை டேமேஜ் பண்றதுக்கு உன்னோட ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமா இருக்குண்டாப்பா நான் நினைச்சேன். ஆனா நீ எவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிருக்க. ஒரு தாய்கிட்ட இருந்து ஒரு குழந்தைய பிரிச்சிருக்க. அது எவ்வளவு பெரிய பாவம். சொல்றீங்களே, தவமா தவம் இருந்து என்ன பெத்தன்னு. நீ இப்படி ஒரு பாவத்தை செஞ்சதுனாலதான் கடவுள் என்ன தாமதமா உங்ககிட்ட கொடுத்துருக்காரு. அப்பா, நீ அப்படி இருக்க அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி இருக்க முடியாதுப்பா. என்ன, அந்த வீட்டுல ஒருவேளை சோறு தின்றுருக்கேன், அந்த உப்புக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும்ப்பா. நான் எப்போதுமே இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ண மாட்டேன். நீ நினைச்சிட்டு இருக்க சொத்தெல்லாம் அடிச்சு புடிஞ்சு வாங்கி அது என்கிட்ட கொடுக்கலான்னு. இப்ப சொல்றேன், உன்னோட காசுல உன்னோட சொத்துல 1 ரூபா பணம் நான் எடுக்க மாட்டேன். எனக்கு திறமை இருக்கு, நான் உழைச்சு நான் சம்பாரிச்சுக்கிடுவேன். ஒருத்தர்கிட்ட போய் நான் நிக்க மாட்டேன். என்ன பாக்குறேன், என்ன மீறி எப்படி அந்த ஹாஸ்பிட்டல் நீ வாங்குற? நீ நினைச்சாலும் சரி, நீ நினைக்கிறனாலும் சரி, அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல கூட உன்னை நான் மிதிக்க விட மாட்டேன். இந்த ஹாஸ்பிட்டல் இப்பதான் சரியான முறையில ரன் ஆயிட்டு இருக்கு. அது சரியான முறையில போகணும். உன் கைக்கு வந்துச்சுன்னா அது ஒண்ணு இல்லாம பண்ணிடுவேன். அது எனக்கு தெரியும். நானும் பேசும்போது கொஞ்சம் தடுமாறுவேன்னு பாக்குறேன். ஆனா நீ பக்கா வில்லங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டப்பா. நீதான் உன் மனசுக்குள்ள அவ்வளவு ஸ்ட்ராங்கா யோசிச்சிருக்கே, எவன் செத்தாலும் போனாலும் எனக்கு சொத்து முக்கியம்னு. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுப்பா. சோ உனக்கு நான் ஆட்டம் காட்டுறேன். என்ன தவமா இருந்தானே பெத்தீங்க, அப்போ நான் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்ன, உனக்குன்னு இருக்கிற ஒரு புள்ள உன்னை விட்டு போனா நீ எப்படி தவிக்கிறங்கிறத நான் பார்க்கணும். அந்த பயத்தை உனக்குள்ள நான் கொண்டு வர்றேன். இன்னும் கதவு திறக்காம என்ன பண்றாங்க? விட்டுஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் கதவு திறக்காம என்ன பண்றாங்க? கதவு திறக்கணும் அவ்வளவு நல்லா இருக்குமா? சிச்சி, ஏய் சத்யன், நீ ஒரு டாக்டர் மாதிரி நடந்துக்கோ. லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க. ஆனா இப்ப அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன பண்றது? அங்க என்ன பண்றான் இவன்? காலையில எந்திரிச்சு குட்டி போட்ட போனியாட்டம். சரியான இடியட்டு. அறிவில்லாத நாய். ஏய் ஏய், ஆ, அங்க என்ன பண்ற? இங்க வா.
வாங்க. இல்ல அது இது உள்ள என்ன பண்றாங்கன்னு. அறிவு கட்டவனே வாடங்க. என்னடி ஆமா, அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? அங்க என்ன பண்ணிட்டு இருந்தானா? நேத்து நைட்டு நடந்த சம்பவத்துக்கு அவன் நார்மலா இருப்பான்ல. சோதான் என்ன இன்னும் வெளியே வரலையே, என்ன ப்ராப்ளம், என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க போனேன். நீ பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறியா? இப்ப நான் பைத்தியமா நடிக்கிறானா அப்படிங்கிற தலைப்புல இங்க பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்கா? சொல்லு பாப்போம். டேய் வேணா, உனக்கு அறிவு இருக்குல்ல? ஆ ஆ சொல்லு. இருக்குடி, இல்லன்னா என்ன 15 கிலோ தரப்போறியா? உனக்குலாம் 15 கிலோ கொடுத்தா கூட பத்தாது. என்ன அந்த அளவுக்கு நீ முட்டாள். ரொம்ப பேசாத. என்ன உனக்கு பிரச்சனை? இப்ப நான் என்ன பண்ணேன்? எப்படியும் நைட்டு நடந்த சம்பவத்துக்கு அவன் காண்டால இருக்க மாட்டான், எப்படி சாந்தமா தான் இருப்பான். இன்னும் ஏன் வெளியே வரல, இன்னும் எதுக்கு கதவு திறக்காம இருக்காங்கன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். டேய் முண்டம், புருஷன் பொண்டாட்டி ரூம் பக்கத்துல போறதே தப்பு. நீங்க போய் கதவை தட்டி என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு கேட்க போறீங்களோ? நான் தான் தெள்ள தெளிவா நைட்டே சொன்னேன்ல. ம் இல்லடி, அவன் மனநிலைமை தெரிஞ்சுக்கிறதுக்காக தாண்டி. இப்ப எனக்கு தெரிஞ்ச நைட்டு நடந்த சம்பவத்துக்கு அவன் சாந்தமா தாண்டி இருக்கணும். அவன்கிட்ட போய் நம்ம 2 பேர் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம்னு அவன்கிட்ட சொல்லிடலாமான்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல உன் குடும்பமே ஒரு கிறுக்கு குடும்பம் தான். அதனால நீ எப்படி அடிக்கடி கிறுக்குத்தனமா பேசுவியோ அதே மாதிரி தான் அவனும் கிறுக்குத்தனமா பேசுவான். இதெல்லாம் உங்க பிளட்லே ஊறி போனது, யாருனாலையும் மாத்த முடியாது. அந்த பொண்ணு பாரதியை கதவை திறந்துட்டு வெளியே வரும். என்ன அதுக்கப்புறம் அவர் என்ன பேசினார்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லலாம். ஏய், இப்ப நீ என்ன அசிங்கப்படுத்தினதானடி? அது நீ இப்பதான் கண்டுபிடிக்கிறியா? மாவளே உன்னா ஏய் என்ன என்னன்ற? என்னன்றனா? சரி, எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன கேள்வி? இல்ல, நேத்து நீ டியூப்லைட்னு சொல்லிட்டு போனல, அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப எனக்கு பதில் சொல்லு. எனக்கு கொஞ்சம் தள்ளி நின்று கேள்வி கேட்கலாமே, நீ எப்படி கேட்குற? உன்ட்டெல்லாம் இப்படி தாண்டி கேட்கணும். சொல்லு, எதுக்கு என்ன டியூப்லைட்னா? என்னை பத்தி உனக்கு தெரியாதா? உன்னை பற்றி எனக்கு தெரிஞ்சதுனால தான் நேற்று நான் டியூப் லைட்டுன்னு சொல்லிட்டு போனேன். அதை விட உனக்கு கேவலமா நான் அசிங்கப்படுத்தி இருந்திருக்கலாம். என்ன, ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். நீ அப்படிதான் நடந்துகிட்ட நேற்று. என்னடி நீ இவ்வளோ கேவலமா அசிங்கப்படுத்துற? சரி விடு, நான் போய் டியூப்லைட் இல்லைன்னு உனக்கு நிரூபிக்கட்டுமா? சத்யன் வேணாம், அவ்வளோதான் பார்த்துக்கோ. என்ன இல்ல, நான் கண்டிப்பா நிரூபிச்சு ஆகணும். நேற்று என்ன எவ்வளோ கேவலமா திட்டிட்டு போனேன். இப்போ நான் கண்டிப்பா டியூப்லைட் இல்லைன்னு உங்ககிட்ட காட்டணும். நானும் ஒரு பிரகாசமான லைட்டுன்னு ப்ரூவ் பண்ணணும். இது என் தன்மான பிரச்சனை. சத்யன் வேணாம், நான் ஏதாவது சொல்லிடுவேன் பார்த்துக்கோ. அப்படியா? அதையும் பார்ப்போம். வேணாம் சத்யன், சொன்னா கேளு. வேணாம் சத்யன், என்கிட்ட உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு இப்படி நீ பண்ற? சொல்லு பார்ப்போம். எனக்கு என்ன உரிமை இல்லை? நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன். கழுத்துல போட்டிருக்கே தாலி, அது பத்தாதா? நேற்றுதான் பெரிய இவனாட்ட பேசுன, இப்போ என்ன? மொழியதை தள்ளுடா. அது வேற வாய். இது நாரவாயா? ஏய், அதெல்லாம் பேசினோன்னு பேச்சு மாத்த தேவையில்லடி. நான் டியூப்லைட் இல்லை, நான் இப்போ நிரூபிக்கணும். மஞ்சள் வெயில் நீ, மின்னல் ஒளி நீ, உன்னை கண்டவரை கண் கலங்க நிற்க வைக்கும் தீ. பெண்ணே என்னடி உண்மை சொல்லடி, ஒரு புன்னகையில் பெண்ணினமே கோபப்பட்டதென்னடி. தேவதை வாழ்வது வீடில்லை கோயில், கடவுளின் கால் தடம் பார்க்கிறேன். ஒன்றா இரண்டா உன்னழகை பாட. என்ன? இப்போ பேச பார்ப்போம். ஏய் என்ன என்னன்னு கேட்குறேன். ரொம்ப பண்ணாது என்ன? அந்த அளவுக்கு நான் உனக்கு கேவலமானவன் கிடையாது. என் பொண்டாட்டி தான், அதுக்காக அவ்வளோ கேவலமாக டீஸ் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. எனக்கு உரிமையானது தான், நான் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். சும்மா உன்னை பயமுறுத்தினேன், வேற ஒன்றும் இல்லை. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீ டியூப் லைட்டு தான், உன்னால ஒரு நாளும் பிரகாசமா எரிய முடியாது. அப்படியா? ஆமாடா. இப்போதைக்கு எரிய முடியாது, எரிய வேண்டிய நேரத்தில் பெட்ரோல் மாஸ் லைட் மாதிரியே எரியும். மூஞ்சி தள்ளு, பாரதி வந்திருப்பாங்க. என்ன சுதையா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? இல்லை, வெளியே போகலாமா? இல்லை உதயா வேண்டாம், இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன்னு வெளியே இருக்கவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நீயும் இருக்கேன்னு தெரிஞ்ச வெளியே இருக்கவங்கள தப்பாக நினைப்பாங்க. உனக்கு எனக்கும் தெரியும் நம்ம 2 பேர் புருஷன் பொண்டாட்டின்னு. ஆனால் வெளியே இருக்கவங்க அப்படி நினைக்கக்கூடாதுல்ல, அதனால வேண்டாம். ஸோ நீ வீட்டுக்குள்ளே இரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பாரதி, வெளியே போகலாம். இல்லை உதயா, நான் சொல்கிறத கேளு. நான் சொன்னால் அதில் ஏதாவது இருக்கும் என்ன? ஸோ வேண்டாம். 4 பேர் 4 விதமாக பேசுகிற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது, அதனால தான் சொல்கிறேன். சரி, ஓகே. நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன். நீ அங்கே டேப்லெட் வச்சிருக்க எடுத்து சாப்பிடுன்னு. நான் வந்துடுவேன், நீ ரெஸ்ட் எடு. வாங்க பாரதி, உங்களுக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாரி மேம், எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல,
உதயா என்ன பண்ணுறாரு இப்போ ஓகேவா? இல்லை மேம், வெளியே வரேன்னு தான் சொன்னார். நான் தான் உள்ளே இருக்க சொன்னேன். ஒரு பையன் இருக்கிறது வெளியே இருக்கவங்க பார்த்தா தப்பாக நினைப்பாங்கல்ல. நம்மளுக்கு தெரியும், எங்கள் 2 பேத்துக்கு தெரியும் நாங்கள் புருஷன் பொண்டாட்டின்னு. ஆனால் ஊரில் இருக்கவங்க தப்பாக பேசுவாங்கல்ல, அதனால தான். ஏன் நீங்க சொல்றதெல்லாம் அவன் நம்பவா செய்யறான்? ஒரு பொண்டாட்டி சொல்கிறத ஒரு புருஷன் நம்பணும். அவன் தான் புருஷன். பொண்டாட்டி சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டில் செஞ்சால் அவன் புருஷனே இல்லை. அந்த கேட்டகரியில இருந்தே அவன் போயிடுவான். பாருடி, நீ என்ன சொன்னாலும் நான் ஊன் தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீ? நான் புருஷ பொண்டாட்டிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நீ எதுக்கு நம்ம 2 பேரை பற்றி பேசுகிற? அவர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி தான் இருக்காரு. அவர் நல்லா தான் பேசுகிறாரு. வழக்கம் போல ஒரு மாதிரி நார்மலாக தான் பேசுகிறாரு. இப்போதைக்கு நம்ம ஏதாவது பேசினா அவர் கேட்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நானும் சாந்தமாகலாம் பேசுறத கேட்கலாம் தான் நினைக்கிறேன். கடவுள் எனக்கு எங்கேயுமே டியூப் லைட்டா ஆஃப் பண்ண மாட்டேங்கிறாரு. இங்கே பாரு, உன் வாழ்க்கையை பிடிச்சி கருக்கி விட்டுருவேன். என்ன டியூப் லைட் போடுறதுக்கெல்லாம் ஆசைப்பட்டேன்னா அது இனி கனவுலையும் நடக்காது. வேறுக்கு நீ டியூப் லைட் ஆஃப் பண்ணனால தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வரைக்கும் வந்திருக்கு. என்ன சரி விடு, ரொம்பதான். நீங்க சொல்லுங்க, நீ இப்ப என்ன பண்ணலாம்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவர் இப்போ நார்மல் ஆகிட்டாரு. நேற்று இருந்ததுக்கும் இன்னைக்கும் பரவாயில்ல. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டை அவருக்கு ஸ்டார்ட் பண்ணிடலான்னு தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க. நான் போகிறேன் உள்ள. நான் போய் அவர்கிட்ட பேசுகிறேன். நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? உதய சார், நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் நீங்கள் கேட்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். ஏன் உன் புருஷன் பண்ண தப்புக்கு என் காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்க போறியா? யார் என்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்டாலும் நான் யாரையும் மன்னிக்க போறதில்ல, மன்னிக்கவும் மாட்டேன். கண்டிப்பா உன் புருஷன் என்னை அடிச்சதுக்கு அவன் எனக்கு பதில் சொல்லி ஆகணும். சார், நீங்கள் யாரையும் மன்னிக்கலாம் தேவையில்ல. என்ன நீங்களே சத்தியனை மன்னிக்கணும்னு நினச்சாலும் நான் மன்னிக்கிற நிலைமையில இல்லை. ஸோ நானே சத்தியனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. சரி, ஓகே, சொல்லு. இப்போ நடந்த ப்ராப்ளத்துக்கு எனக்கு தெரிஞ்சு உங்கள் பேக்ரவுண்டு தான் காரணமாக இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் பேக்ரவுண்டு அப்படி சம்மந்தமாக இருக்க பட்சத்தில் நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். சத்தியன் மேலே கோவப்படலாம், நான் தப்பு சொல்லலை. ஆனால் சத்தியன் மேலே கோவப்படுறதுக்கு முன்னாடி உங்கள் சைடில் என்ன நடந்திருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சுட்டு வந்து பேசுங்க. இல்ல, எனக்கு புரியல. ஏன் எல்லாருமே எங்க அப்பாவை டார்கெட் பண்ணி பேசுறீங்க? ஏன் சார், உங்கள் அப்பாவை தான் டார்கெட் பண்ணுறோன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமா, கண்டுபிடிச்சிட்டேன். எங்க அப்பாவை தான் டார்கெட் பண்றீங்க. ஆனா நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி எங்க அப்பா கேரக்டர் கிடையாது. எங்க அப்பா பத்தி நீங்க நினைக்கிற கால்குலேஷன்லாம் தப்பு. உதய சார், நான் ஒன்று மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன், அதை மட்டும் கேளுங்க. ஒரு பிள்ளைய அப்பா எப்படி வளர்ப்பாருன்னு இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு நிறையா இருக்கும். அப்படி நீங்கள் எப்படி இப்போ வளர்ந்து நிற்கிறீங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி வளர்ந்து நிற்கிற பட்சத்தில் உங்கள் அப்பா பண்ணுறது மட்டும்தான் கரெக்டு, நீங்கள் பண்ணுறது மட்டும் தான் கரெக்டு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா பாரதியை நீங்கள் யூஸ் அண்ட் த்ரோவாக தான் யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். அதாவது உங்கள் கேரக்டருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது ஒய்ஃபுங்கிற ஒருத்தவங்க உங்களுக்கு செட் ஆகணும் அப்படிங்கிற இதில் நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் சார், ஏன் பாரதியை நீங்கள் ஒய்ஃபாக ஏற்றுக்கிட்டீங்க? சொல்லுங்கள், ஏன் பாரதி கூட வாழணும்னு நினைக்கிறீங்க? அப்போது உங்களுக்குள்ள ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது தானே? அப்படி இருக்கிறதுனால தானே பாரதின்ற ஒரு கேரக்டர் உங்களுக்கு தேவைப்படுது. எனக்கு பாரதி ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டா அது என்னோட பர்சனல், அதெல்லாம் சொல்ல முடியாது. சார், நான் பர்சனல் ப்ரொஃபஷனல்னு பேச வரல. உதயாக்குள்ள ஒரு கேரக்டர் இருக்காரு, ஐ நோ. அவர் நல்ல கேரக்டர் தான், எல்லாத்தையும் பற்றி யோசிக்கிற கேரக்டர் தான். அதையும் தாண்டி உதயாக்குள்ள ஒரு கிரிமினல் கேரக்டரும் இருக்க தான் செய்கிறாரு. அது எங்கேருந்து வந்துச்சு? உதயாவோட பாண்ட் கேரக்டர் இது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது உதயாவோட பாண்ட் கேரக்டர் தான் பாரதி கிட்டே இருக்கு. உதயாவோட கிரிமினல் கேரக்டர் நடுவில் வந்தது. ஸோ நடுவில் இருக்க அந்த கிரிமினல் கேரக்டர் தான் உதயாவோட டெம்பரவரியில் இருக்கிறது. அப்பா, என் அம்மா யாருப்பா? சொல்லுங்க. என் அம்மா பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும். எனக்கு அம்மா பத்தி தெரிஞ்சுக்கணும்ப்பா, சொல்லுங்க. ஆமா இல்ல, நம்ம அம்மா பத்தி கேட்கும்போது அப்பா அன்னைக்கு அப்படிதானே பதில் சொன்னாரு. உதயா சார், நீங்கள் பாசத்துக்கு ஏங்கி வளர்ந்துருக்கீங்கன்னு என்னால் உணர முடியுது சார். அப்பான்ற ஒரு கேரக்டர் உங்களை கிரிமினலாக தான் வளர்த்துருக்காருங்கிறதையும் என்னால் யோசிக்க முடியுது. அப்பாவோட வளர்ப்பில் வளர்கிற எல்லா குழந்தைங்களுமே தப்பான குழந்தைங்கன்னு சொல்லிட முடியாது. ஆனால் பிள்ளையா நினச்சி வளர்க்காத பிள்ளைய தான் இந்த அளவுக்கு வளர்த்துருப்பாங்க. ஐ மீன் கிரிமினலாக இருக்க சொல்லி கெட்ட புத்தியை மட்டும் சொல்லி கொடுத்து. எனக்கு தெரிஞ்சு அவர் உங்களை பிள்ளையா நினச்சி வளர்க்கல, நீங்கள் மட்டும்தான் அவரை அப்பாவா நினச்சி வளர்ந்து வந்திருக்கீங்க. அவர் உங்களை பிள்ளையா நினச்சி உங்களை வளர்த்த மாதிரி எனக்கு தோணலை. அப்படி என்ன ஃபபி, தேவையில்லாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இல்லை சார், இந்த இடத்துல நான் பேசுகிறேன். எனக்காக ஒரு நிமிஷம் கேளுங்க சார், ப்ளீஸ். நான் பேச தான் வந்திருக்கேன். ப்ளீஸ் எனக்கு பேச ஸ்பேஸ் கொடுங்க. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு வேளை அம்மா இல்லைன்னு. உங்களை ஒரு அம்மா இருந்து வளர்க்கலன்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேளை ஒரு அம்மா இருந்து உங்களை வளர்த்துருந்தா உங்களுக்கு கஷ்டம், நஷ்டம், அன்பு, பாசம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஒரு அம்மா எவ்வளோ கெட்டவளாக இருந்தாலும் தான் பிள்ளைக்கு நல்லதை மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க. அதை தான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஒரு அம்மா இருந்து வளர்த்துருந்தா உங்களோட பாசம் வெளியே வந்திருக்கும். மொத்தமாக ஒரு மாதிரியான கேரக்டரில் வளர்ந்து வந்து நிற்கிறீங்க. அதனால தான் அருண் டாக்டரோட உயிரை பற்றி நீங்கள் கவலையே படாமல் அப்படி ஒரு வேலையை செஞ்சீங்க. சரி, இதை நீங்கள் பண்ணலைன்னு மட்டும் சொல்லாதீங்க. இதை நீங்கள் தான் பண்ணீங்கன்னு எனக்கும் தெரியும், அது உங்களுக்கும் தெரியும். என்ன நான் சிம்பாலிக்கா?
கமிட்டி மீட்டிங் வைக்கும் போதே நான் பேசினேன். அப்போவே உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் சத்யனோட ஹாஸ்பிட்டலை பற்றி கவலைப்படலை, அங்கே இருக்கிற பேஷண்ட்டை பற்றி கவலைப்படலை, நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படலை. நீங்கள் அந்த இடத்துக்கிட்ட இந்த ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு கிடைச்சா போதும், ஒரு உயிர் நமக்கு பெருசு இல்லைன்னு சொல்லி தான் நீங்கள் பழி வாங்கியிருக்கீங்க. அருண்ன்ற ஒரு கேரக்டர் எவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார், உங்ககிட்ட கூட பேசியிருக்காருல, உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரை போய் இப்படி பண்ணிட்டீங்களே சார். நீங்கள் மனிதாபிமானம்னு ஒன்று இருந்திருந்தா நீங்கள் அருண் விஷயத்திலே விளையாண்டுருக்க மாட்டீங்க. ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்த நம்ம ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருந்த பேஷண்ட் விஷயத்துலையும் நீங்கள் விளையாடிட்டு இருந்திருக்க மாட்டீங்க. இந்த இடத்துக்கிட்டேயே நீங்கள் மனசாட்சி இல்லாமல் வளர்ந்து வந்த ஒரு மனுஷங்கன்றதுக்கு ப்ரூஃப் சார். ஆனால் இதையும் தாண்டி உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்திருக்கு, ஒரு பாசமும் இருந்திருக்கு. அதை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாமல் நீங்கள் உங்கள் உலகத்துக்குள்ளே தேடிட்டு இருக்கும் போது தான் ஸோ பாரதின்ற ஒருத்தி உங்கள் லைஃப்குள்ளே வந்திருக்கா. ஸோ நீங்கள் பாரதியை எடுத்துக்கிட்டீங்க முழுசா. ஸோ பாரதி உங்களுக்குள்ளே போக போக உதயோட ஒரிஜினல் கேரக்டர், ஐ மீன் பாண்ட் கேரக்டர் வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை முழுசாக நம்ப மறக்கிறீங்க. இவ்வளோ கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன். நீங்கள் பெத்தவராக நினைக்கிறீங்களா ஒருத்தர், அவர்கிட்ட போய் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. ஏன்பா உங்கள் பிள்ளையா இருந்தால் இப்படி வளர்த்து ஆளாக்கியிருப்பீங்களான்னு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் அவர்கிட்ட பண்ணுங்க. ஏன் உங்களுக்கு இதுல என்ன டவுட்டு? என் அப்பா அவர் தான். அதை தான் சார் கேட்குறேன். உங்கள் அப்பா அவர் தானே உங்களுக்கு தெரியும்ல, போய் அவர்கிட்ட கேளுங்க. என்னை ஏன்பா இப்படி வளர்த்து ஆளாக்குனேன்னு. உங்களையே இவ்வளோ கிரிமினலாக வளர்க்கணும். ஏன் உங்ககிட்ட சொத்து இல்லையா, காசு இல்லையா, இல்லை அந்தஸ்து இல்லையா, என்னதான் இல்லாமல் இருக்கு சொல்லுங்க. இருக்கிறதுல நம்பர் 1 பணக்காரன். அப்படி நம்பர் 1 பணக்காரன் எப்படி சார் கிரிமினலா இருப்பான் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப வளர்த்த விதம் தப்பா இல்ல வளர்த்தவர் தப்பா, எனக்கு புரியல சார். ஸோ இதையும் தாண்டி இப்போ எதுக்கு ஹாஸ்பிட்டல் இல்லாமல் உங்களை இங்கே கூட்டு வந்து நான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன். ஐ மீன் நான் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டர். உங்களுக்கு எதிரிங்கெல்லாம் தேடிட்டு வந்தாங்க சார். ஸோ உங்களோட பாதுகாப்புக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சு நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன். அதையும் தாண்டி உங்கள் கேஸ் வேறு விதமாகவும் போயிட்டு இருந்தது. என்ன ரொம்ப சிவியராக நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டனால தான் இன்னைக்கு நீங்கள் உயிரோட உட்காந்துருக்கீங்க. சத்தியனும் நீங்களும் பண்ண பிரச்சனை பயங்கர பீக்கில் போச்சு. ஸோ அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு வந்து நான் இங்கே பாதுகாப்பாக வச்சுருக்கேன். ஸோ கேஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் அடிப்பட்டதுனால தான் உங்களை நான் மறைக்க வேண்டிய சுச்சுவேஷன். ஹாஸ்பிட்டல்லே உங்களை வச்சுருந்தா உங்களை போலீஸ் கஸ்டடியில் வச்சுருந்துருக்கணும், சத்தியனே போலீஸ் கஸ்டடியில் வச்சுருந்துருக்கணும். ஆனால் சார் நீங்கள் தெளிவாக இருந்து யோசிச்சு பாருங்கள். சத்தியன் மேலேயும் தப்பு கிடையாது, உங்கள் மேலேயுமே தப்பில்லை. எல்லாத்துக்கும் நிதானமாக யோசிச்சு உதயாதான் பதில் சொல்லணும். நீங்கள் அதை யோசிக்கணும். ஏன் உன் புருஷனை காப்பாற்ற ட்ரை பண்றியா? ஐயோ சார், நான் இவ்வளோ தூரம் பேசினதுக்கு அப்புறமும் என் புருஷனை காப்பாற்ற தான் நான் ட்ரை பண்ணுறேன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்ககிட்ட இப்போ ஒரு உண்மையை நான் சொல்கிறேன். நானும் சத்தியனும் 15 வருஷமாக பிரிஞ்சிருக்கோம். என்ன ஏன் எதுக்குன்னு என்னால் காரணம் சொல்ல முடியாது. ஆனால் அவன் என் புருஷனே இல்லைங்கிற மாதிரி நான் அவனை அடியோட தூக்கி எறிஞ்சிட்டேன். ஏன்னா எங்களுக்குள்ள நடந்த பிரச்சனை அப்படி. நாங்கள் ஒன்றும் அரேஞ்ச் மேரேஜ்லாம் இல்லை சார், லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். லவ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பண்ணிக்கிட்டோம். ஒரு 2 வருஷம் 2 பேரும் ஒன்றா இருந்திருப்போம். அதுக்குள்ளே எங்களுக்குள்ளே நடந்த ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எங்களுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரிவை கொடுத்துருக்கு. திரும்பவும் விதியாக தான் 15 வருஷம் கழிச்சு எங்களை மீட் பண்ண வச்சிருக்கு. ஸோ என் மனசில் சத்தியம் எந்த இடத்துலையுமே இல்லை சார். எல்லாத்தையும் வெறுப்பேற்றுறதுக்கு இல்லை எல்லாத்துக்கிட்டையும் நான் சும்மா காமெடி பண்ணுறதுக்காக அவனை என் புருஷனை சொல்கிறேனே தவிர அவன் என் புருஷனை என்றைக்குமே என் மனசில் உட்கார முடியாது சார். அந்த தகுதி அவன் இழந்துட்டான். 15 வருஷமாக பிரிஞ்சிருந்த என் வாழ்க்கையை நான் சேர்ந்து வாழ்ந்துருவேன் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ இதுதான் சார் உண்மை. உங்களுக்கு எப்படி சத்தியம் நீங்கள் எதிரின்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி சத்தியம் எனக்குமே எதிரி தான். ஸோ அதையும் தாண்டி இப்போ நான் நியாயத்தை மட்டும்தான் சார் பேசிகிட்டு இருக்கேன். பாரதின்ற ஒரு கேரக்டர் கிட்ட உதயாவை ஒழுங்காக ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ உதயாவுக்கு எல்லாம் தெரியணும்னு பேசிகிட்டு இருக்கேன். ஒரு டாக்டரா என் பேஷண்ட் ரெக்கவர் ஆகணும்னு நான் பேசிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான் சார் நான் பேச வந்தது. எனக்காக ப்ளீஸ் ஒரு 2 டேஸ் இங்கே இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் போகும்போது உங்களோட பாரதியை நீங்கள் கையோடு கூட்டிகிட்டு போகணும். இது கண்டிப்பாக பண்ணணும் சார். ஸோ இதுக்காக தான். மற்றபடி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மறைச்சி வச்சு பார்க்குறதுக்கான ரீசன் நீங்கள் மட்டும்தான் சார். உங்களுக்கு எதிரி அதிகம். நீங்கள் இந்த மாதிரி விழுந்து கிடக்கிற இந்த நிலமையில உங்களை அந்த உலகத்தை விட்டே அனுப்பணும் தான் நினைக்கிறாங்க நிறையா பேர். ஸோ நான் இதை ரியலைஸ் பண்ணதுனால தான் இப்படிப்பட்ட பர்சன் ஹாஸ்பிட்டல்னாலையும் ப்ராப்ளமாக இருந்திருக்காரு. பர்சனலாகவும் இவருக்கு நிறைய பிரச்சனை இருக்குங்கிறத ஸோ நீங்கள் என்கிட்ட பேசின ஒரு சில விஷயங்கள் அந்த மனிதாபிமானத்தினால மட்டும்தான் உங்களை நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இருங்க, தேவையில்லாத கொஸ்டின் கேட்காம. ரெக்கவர் ஆனோன்னு நீங்கள் கிளம்பிடுங்க. உங்களை நான் கண்டிப்பாக கேட்க மாட்டேன். இவ்வளோ தூரம் நான் பண்ணுறதுக்கு காரணம் பாரதிக்காக மட்டும்தான். பாரதி என்கிட்ட கேள்வி கேட்டதுக்காக மட்டும்தான். யோசிங்க சார், நான் வரேன். ஏய் என்னடி பேசுன? நான் பேசிட்டேன். இதுக்கப்புறம் அவர் எங்கேயும் போக மாட்டார். நம்ம தைரியமாக இருக்கலாம், அவருக்கு தைரியமாக ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நீ என்ன பண்ணுற அப்படின்னா சொல்லு என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணுற அப்படின்னா நாளைக்கு போய் அவங்ககிட்ட ஒரு அடி மட்டும் வாங்கிட்டு வந்துடு, அவன் கோவம்லாம் தீந்துரும். ஓகேவா? ஏய் ஏதோ சீரியஸா சொல்ல வரேன்னு பார்த்தா நான் ஏன்டி அடி வாங்கணும்? நீ தானே சொன்னேன் அண்ணன் என் உசுரு அவன் தான் எனக்கு எல்லாமே சொல்லிட்டு இருந்தல. பாருங்க சத்தியன், பாசமலர் படம் ஓட்டினா மட்டும் பத்தாது. என்ன அடி வாங்கவும் ரெடியா இருக்கணும், உசுரை கொடுக்கவும் ரெடியா இருக்கணும். ஏன்னா அவன் தலையில பாட்டில அடிச்சதுனால அவன் என் வயிற்றுல கத்தியால குத்திடுவானோ? குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நீ செத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்கு அந்த ரூம்ல இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் போய் அவனை நீ பார்க்க பாரு. அபி பேசிட்டு போனதை
நான் யோசிக்கணும்னு நினைக்கல, ஆனா என் பாரதிக்காக நான் யோசிக்கிறேன். என் பாரதிக்காக கண்டிப்பா நான் 2 நாள் இங்க இருப்பேன். உதயா, ம். அபி டாக்டர் பேசுனது கேட்டிங்களா? நீ பாரு பாரதி, யார் பேசுனதுமே என் மைண்டுக்குள்ளே ஏறல. என் பாரதி இத்தனை வருஷமா எனக்காக இருந்தா. சோ என்னன்னே தெரியாம இருந்தா. சோ இப்பவும் எனக்காக தான் இருக்கணும்னு நினைக்கிறான். சோ அவளுக்காக இந்த 2 நாள் நான் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சோ நான் அந்த ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்றேன். பாரதி, ஹக் பண்ணிக்கிட்டுமா? லூசு, நான் பொண்டாட்டிடா. யாருக்காக இல்லைனாலும் உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு தெரியும் உதயா. தீப்பந்தம் போன்றவன் நான் தீபம் என்று ஆகிவிட்டேன். புயலுக்கு பிறந்தவள் நான் தென்றலென மாறிவிட்டேன். கருங்கல்லை போன்றவன் நான் கற்பூரமாகிவிட்டேன். ஏய், கீழே போட்டுறாத. சந்திரனை தொட்டது யாரா ஸ்ட்ராங்கா அடியா ஸ்ட்ராங்கா சத்தியமாய் தொட்டது யார் நான் தானே அடி நான் தானே கனவு தேவதே நிலவு நீதானே உன் நிழலும் நான் தானே கனவு தேவதையே நிலவு நீதானே உன் நிழலும் நான் தானே. டேய் நாயே, 2 நாள் எங்கடா போன நீ? என்ன டாக்டர் யார பார்த்து நாய்ங்கிற பரதேசி நாயே. மூஞ்ச பேத்துருவேன் டாக்டராமா. டேய் போலி டாக்டர், வாய் பூத்திட்டு 2 நாள் எங்க போன நீ? என்னை மட்டும் கோர்த்து விட்டு போயிட்ட. பிராக்டிகல் வச்சு செஞ்சுட்டாங்க தெரியுமா? டாக்டர்னு சொல்றேன், ஃபர்ஸ்ட் டாக்டருக்கான மரியாதை கொடு. நீ செருப்புலயே வாங்கிட்டு போவ. எங்கடா போன? ஒண்ணு இல்லடா மச்சான், நான் வேற டாக்டர் ஆயிட்டேன்ல, டாக்டருக்கு வேற படிக்கிறேன், அதனால ஒரு முக்கியமான சம்பவங்கள் பண்ண போயிட்டேன். அதான். சார் எனக்கு புரியல, நீங்களும் முக்கியமான சம்பவம் பண்ண போயிட்டீங்க அப்படித்தானே? ஏன் நாங்களா பண்ண மாட்டோமே? எங்களெல்லாம் 10 சம்பவம் பண்ற மாதிரி தெரியலையா? இங்க வாரா வணங்காமடி தலையா, உனக்கு நேரம் சரியில்லை, வாய் பொத்திட்டு இருக்கோம். என்ன ஏன் மூட்டு சொல்லி எங்க போன? எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பிரச்சனை நான் தாண்ட தலைமை தாங்கி நடத்த வேண்டியதா போச்சு. அதான்டா அந்த பிரச்சனை இப்ப என்ன ஏதுன்னு பார்க்க போனேன். 2 நாள் காலேஜ் நான் வரலைன்னா என்ன ஆக போகுது சொல்லு பார்க்கலாம். எனக்கு புரியுது, நான் வேற டாக்டரு, நான் இல்லாம இங்க எதுவும் ஓடாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் டாக்டர்ல. நிறுத்து, என்ன நீ வந்து டாக்டர்னு சொல்லிட்டே இருக்க? அவன் நீ டாக்டர் தான் படிச்சிட்டு இருக்க, இன்னும் நீ டாக்டரா கிளிக்கலையே, அப்புறம் என்ன? நீ என்ன சொல்லிட்ட நீ? நான் டாக்டர் தெரியுமா? இப்படிலாம் பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ. டாக்டருக்கான மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க, அசிங்கமா இல்ல உனக்குலாம் நாயே. ஓ பிளே பாய் போய் அடுத்து டாக்டர் பைத்தியம் வந்துருச்சா? ஆமாடா, நான் டாக்டர் தான். என்னடா பண்ணுவேன்? உன்னால என்ன பண்ண முடியும்? மூட்டு உட்காரு. ஹாய், இந்தா. அடடே, வாங்க ஷர்மி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஏங்க 2 நாள் காலேஜ் வரல? பெருமா கோயில பிச்சை எடுக்க கூப்பிட்டாங்க, அதனால அங்க போயிட்டான். இது ஒரு சல்லி, விடுங்க, அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லைங்க, நான் டாக்டர் ஆயிட்டேன்லங்க, ஐ மீன் டாக்டர் படிச்சுட்டு இருக்கேன்ல, அதனால ஒரு முக்கியமான வேலையா போயிட்டுங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. ஆமா, டாக்டர் தான் படிச்சிட்டு இருக்கீங்க. இதுல முக்கியமான வேலையா போறதுக்கு? அதை விடுங்க, அது ஒரு முக்கியமான வேலைங்க, அதை பத்தி விடுங்க. சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்னங்க ஆள் இழைச்சிட்டீங்க 2 நாள்ல? செருப்பு பிஞ்சு போயிரு நாயே. ஃப்ரெண்டு இங்க நிக்கிறேன், நாசா இழைச்சா இல்லையான்னு தெரியாம ஒரு பொண்ணு வந்து நின்று ஆள் இழைச்சிட்டாங்க இல்லையான்னு பாப்பேன். என்ன உன் புத்தி நீ திருத்திக்கவே மாட்டே, அப்படித்தானே? டாக்டர், நான் என்ன திருத்தணி, நீ முட்டுரு. சரி ஓகேங்க, அவங்க இருக்கிற விடுங்க. சொல்லுங்க, என்னங்க பண்ணணும்? ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னங்க விஷயம்? குட்டி பத்தியா? என்னங்க குட்டி 2 நாளா எனக்கு போன் கூட பண்ணல, என்னாச்சுங்க? இருக்காளா இல்லையாங்க? அவளே வீட்டுல செருப்படி பூசை வாங்காதது குறைதாங்க. அவளுக்கு நேற்று ஃபிக்ஸ் வந்துருச்சு. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, அப்புறம் என் அக்கா வந்து சரி பண்ணிட்டா. அப்புறம் ஒன்றும் ஆகல, அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம், அதான் கொஞ்சம் அழுதழுது ஃபீல் பண்ணிட்டா. சரி, அவளை விடுங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சரி, என்னங்க சொல்லணும்? சொல்லுங்க. ஒன்றும் இல்ல. சொல்லுங்க. ஏங்க, நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க, நீங்களா தான் ஒவ்வொரு பொண்ணுங்ககிட்டே போய் ப்ரப்போஸ் பண்ணுவீங்கன்னு. உங்ககிட்ட ஒரு பொண்ணு கூட வந்து ப்ரப்போஸ் பண்ணது இல்லைன்னு. ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற ஒரு பொண்ணா நான் இருந்துட்டு போகிறேனே. உங்களை எதுக்கு பிடிச்சது, ஏன் பிடிச்சதுன்னா என்கிட்ட கொஸ்டின் கேட்காதீங்க, அதில் என்னால் சொல்ல முடியாது. பட் உங்களை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். உங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டும் எப்படி நீங்கள் வந்து இப்படி அக்செப்டடாக இருக்கீங்க, எனக்கு ப்ரப்போஸ் பண்ணணுன்னு உங்களுக்கு தோணுதுன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு என்னால் காரணம் சொல்ல முடியாது. பட் பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூன்பா. அது ஐ லவ் யூவா? அன்பே எந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே, அதை நானும் மெய்ப்பிக்கத்தான் நீ ஒரு வாயுள் வேண்டுமே. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்லி தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும், என்ன சொல்லப்போ. என்னடா வாங்குற? எனக்கு சென்டிமெண்ட்டா அப்படி அப்ரோச் பண்ணி இப்படி அப்ரோச் பண்ணலாம் ப்ரப்போஸ் பண்ணணும்னு தோணலை. ஜஸ்ட் எனக்கு தோணுச்சு,
நான் சொல்லிட்டேன். நீங்களும் ரோஸை வாங்கிட்டீங்க. நீங்கள் உடனே எனக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பொறுமையாக சொன்னால் கூட ஓகே தான். பட் ஐ எம் வெயிட்டிங். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், ஐ லவ் யூ. டேய் நாயே, என்ன நடக்குதுங்க? உலக வரலாற்றுலயே முறையா உங்ககிட்ட ஒரு பொண்ணு வந்து அதுவும் மண்டிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு போறா. நீ என்னடா அப்படி ஃப்ரீஸ் ஆகி நிக்கிற? என்ன பதில் சொல்ல போற? நீ ஒரு ப்ளே பாய், எப்படி நீ உண்மையா லவ் பண்ண மாட்ட? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு வேற ப்ரப்போஸ் பண்ணிட்டா. ஹவு டிஸ் யுவர் ஃபீல்? தேன் போல் சலனமதான் மதியனும் நிம்மதி சிதையவதான் நிழலை விட்டு சென்றாயே நினைவை விட்டு சென்றாயே இனி ஒரு பிறவி உன்னோடு வாழ்ந்திடவா அதுவரை என்னை காற்றோடு சேர்ந்திடவா. டேய் என்னடா பதில்? இன்டர்மிஷன். அட சஹானா, யார் இவனுக்கு ஃபோன் பண்ணுறா? என்ன திடீர்னு இவன் மூஞ்சில டியூப் லைட்லாம் எரியுது? அப்படி யார் கால் பண்ணியிருப்பா? ஏய் சொல்லு செல்லம். அது செல்லம்மா? எவ அவ? பாஸ் நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா தான் இருப்பீங்க, அதுக்கு பதில் சொல்லாதீங்க. பாஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் பாஸ். ஹெல்ப்பா? உனக்கு ஹெல்ப் பண்ணாம நான் எங்க போக போறேன்? சொல்லு, என்ன ஹெல்ப் வேணும் என் செல்லத்துக்கு? இன்னும் மறுபடியும் செல்லங்கிறான். யார்கிட்ட பேசுவான் அவன்? மூஞ்ச பாரு, ஐயோ அப்படி உள்ளலாம் கொதிக்குது. இல்ல பாஸ், எனக்கு நீங்க கண்டிப்பா இந்த ஹெல்ப் பண்ணியே ஆகணும். ஆனா இந்த ஹெல்ப் நான் உங்ககிட்ட கேட்கறது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு தெரியல பாஸ். ஏன்னா நான் கேட்க போற பர்சன் உங்களுக்கு பிடிக்காது. ஆனா நீங்க சகானாக்காக ஹெல்ப் பண்ணணும் பாஸ். இல்ல நீ என்ன பொடி வச்சு பேசுற எனக்கு புரியல. இல்ல நீங்க மதர் ப்ராமிஸா எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லுங்க. அப்படின்னா தான் நான் சொல்லுவேன். மதர் ப்ராமிஸ், ஃபாதர் ப்ராமிஸ் அப்படி சொல்லுங்க. அப்படின்னா தான் நான் உங்ககிட்ட விஷயம் என்னன்னு சொல்லுவேன். ப்ராமிஸ்லாம் கேட்கற, அது மதர் ப்ராமிஸ் ஃபாதர் ப்ராமிஸ் எனக்கு புரியல. அப்ப நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? ஏய் இல்ல, நான் ஹெல்ப் பண்றேன். சொல்லு என்ன? உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன? சொல்லு. அப்ப நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க. மதர் ப்ராமிஸ், ஃபாதர் ப்ராமிஸ், பிரதர் இருந்தா பிரதர் ப்ராமிஸ், சிஸ்டர் இருந்தா சிஸ்டர் ப்ராமிஸ், அப்புறம் கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், எல்லாரும் ப்ராமிஸுமே பண்ணுங்க. அப்புறம் தான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். இதுல ஒருத்தர் மேல பண்ணாலே ஓகேவே, எதுக்கு இத்தனை பேர் பேர பண்ணணும்? என்ன பல்ல இடிச்சு பேசுறான்? என்ன சக்காலத்தி பேசுறா? டேய், உன் பொண்டாட்டி நான் இங்க இருக்கும்போது எவகிட்ட நீ பல்ல இடிச்சு பேசுற? மூஞ்சி பாரு, ஐயோ எனக்கு கோவமா வருது. சரி ஓகே, ப்ராமிஸா பண்றேன். என்னால முடியும் அப்படின்னா கண்டிப்பா உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். சொல்லு. இல்ல, எனக்கு ஒருத்தரை பார்க்கணும். பார்க்கணுமா? யாரை பார்க்கணும்? சொல்லு. நான் தான் சொன்னேன்ல, உங்களுக்கு அவரை பிடிக்காது, ஆனா எனக்கு அவரை பிடிக்கும். ஆனா நான் அவரை பார்க்கணும். டேய் என்ன விஷயம் சொல்லு, எதுக்கு இப்படி யோசிக்கிற? சொல்லு, நான் பண்றேன். சொல்லு. இல்ல, அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் வந்தபோது ஒருத்தர்கிட்ட கேண்டீன்ல உட்காந்து பேசிட்டு இருந்தேன்ல, நீங்க கூட வந்து இவர்கிட்ட ஏன் பேசுறேன்னு வந்து கேட்டீங்கல்ல. அவர் கூட இந்த பொண்ணு என்கிட்ட பேசுன்னு சொன்னார்ல. நான் கூட அன்னைக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னேன்ல. யார சொல்ற? எனக்கு புரியல. இல்ல, அதான் அவரு உதயா இருக்கார்ல, அவர்தான். ஏய் என்னமா சொல்ற? எனக்கு புரியல. எனது மாவா? என்ன மட்டும் தானே அப்படி கூப்பிடுவ? இப்ப யார் உனக்கு புதுசா? அவனே, இரு நீ போன வை, அப்புறம் இருக்கு உனக்கு. இல்லைன்னா என் வேலையை பார்க்க முடியல. அபி, அவன் உனக்கு வேணாம். நீ எதுக்கு அவனை பார்த்துட்டு இருக்க? நீ மூடிட்டு உன் வேலையை பாரு. நீ அதை பார்க்காத, கண்டுக்காத. இல்ல, அவர் இப்போ எங்க இருக்காரு? அவர் எங்க இருக்காரு அப்படின்னா இப்ப ஏன் திடீர்னு அவர் கேக்குற? இல்ல, அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. நான் அவரை இப்ப பார்த்தே ஆகணும் கண்டிப்பா. இல்ல எனக்கு புரியல. என்ன திடீர்னு போன் பண்ணி அவர் எங்க இருக்காருன்னு கேக்குற, அவரை பார்க்கணும்னு சொல்ற, என்ன புரியல எனக்கு. இல்ல, அன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல இல்ல, நீங்க வெளியே போயிருந்தீங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். அப்போ நான் வந்து பார்த்தபோது அவர் அடிபட்டு படுத்திருந்தாரு. படுத்திருந்த போது நான் அவர்கிட்ட போய் பேசினேன். நான் நிறைய பேசினேன். ஆனா நான் பேசும்போது அவர்கிட்ட அப்ப கான்சியஸே கிடையாது. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரை பார்க்கணும் போலே இருக்கு. திரும்ப நான் போய் ஹாஸ்பிட்டல்ல கேட்கும்போது அவரை டிஸ்சார்ஜ் ஆயிட்டதா சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. எப்படி அவ்வளவு சிவியரா இருந்த ஒரு பேஷண்ட் நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிருப்பீங்க? வேற ஏதோ ரீசனுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச அவரை நீங்க மாத்திருக்கீங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். இல்ல வேற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டீங்களா, இல்ல வேற எங்கேயாவது அனுப்பிட்டீங்களா? ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன், எனக்கு அவரை பார்க்கணும் போலே இருக்கு. ப்ளீஸ் பாஸ். டே ஏன் அழுகுற? அழாதமா, அழாத. ஒண்ணும் இல்ல, அழாத. இப்ப ஏன் நீ அழுதுட்டு இருக்க? இல்ல, எனக்கு அவரை பார்க்கணும். அவர் ரொம்ப பார்க்கணும் போலே இருக்கு. பார்த்துட்டு வந்ததுல இருந்து என் கண்ணுக்குள்ளே நிக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் அவரை என்னால பார்க்கவே முடியல. ப்ளீஸ் அதுக்கு மட்டும் நீங்க ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? ஏன்னா நீங்க அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர் தானே, உங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்காதுல்ல. ப்ளீஸ் பாஸ். இல்லம்மா, யாருமே தெரியாத ஒரு பர்சன் கூட நீ இவ்ளோ கனெக்ட் ஆயிருக்கியே, அதான் யோசிக்கிறேன். நீங்க கூட தான் எனக்கு யாருன்னு தெரியாது, ஆனா உங்க கூட நான் கனெக்ட் ஆகணும் தானே. என்னன்னே தெரியல, எனக்கு உங்க ரெண்டு பேத்தையும் பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கு. ஏதோ ஒரு ஃபீலா இருக்கு. ஏதோ அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சரிம்மா, நீ ஃபீல் பண்ணாத. இப்ப என்ன, அவரை உனக்கு பார்க்கணும் அவ்வளவுதானே? அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஆமா, பார்க்கணும். சரி ஓகே, நீ ரெடியா இரு. நான் ஒரு 1 or 2 hours அவனை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? என்னது பிக்கப் பண்ணிக்கிறியா? அபி, இதுக்கு மேல நீ சும்மா இருந்தனா அவனுக்கு நீ பொண்டாட்டி இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல. எந்திரிச்சு போய் அவன்கிட்ட சண்டை போடு. அப்பதான் எல்லாம் கரெக்டா இருக்கும். வரண்டாம் அவனே இரு வரேன். உனக்கு நானே பெருசுல உனக்கு சக்காலத்தி வேற கேக்குதா? இரு வரேன். சரிடா, பாய். ஏய் நில்லு.
யார்கிட்ட பேசுன? கேர்ள் ஃப்ரெண்ட். உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா? ஏன் எனக்குலாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க கூடாதா? ஆமா, கேர்ள் ஃப்ரெண்டு தான். அதாவது என்ன சொன்னாங்கன்னா, என்ன பார்க்காம இருக்க முடியலையா, என்கிட்ட பேசாம இருக்க முடியலையா, என்ன பண்றதுன்னே தெரியல. வர வர ஃபேன்ஸ் அதிகமாயிட்டே இருக்காங்க. சீக்கிரமா நடக்க வேண்டியது நடக்கணும். போய் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு வரேன். இங்க பாரு, தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருந்த அவ்வளவுதான் பாத்துக்கோ. அம்மா இங்க எதுக்கு கூட்டிட்டு வர? அவ இங்கதானே வரணும்னு ஆசைப்படுறா. அப்புறம் எப்படி நான் இதுக்கு அங்கே விட்டுட்டு வரணும்? அதான் கூட்டிட்டு வரேன். நான் இங்க தானே இருக்கேன், அப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் இங்க தானே இருக்கணும். சிலருக்கு அப்புறம் தான் ஒரே வைத்தறிச்சலா இருக்கும். பத்தா யார சொல்லிட்டு போறான்? யாரா இருக்கும்? எப்ப இருந்தாலும் வந்துதானே ஆகணும். பாக்குறேன். அடடே, வாங்க வெண்பா. இன்னைக்கு என்ன கூப்பிடாம வந்திருக்கீங்க? சார், தயவு செஞ்சு நீங்க லீவு போட்டீங்கன்னா, உங்ககிட்ட ஏதாவது பர்சனலாக ஆஃபீஸ் ஸ்டாப்ஸ் ஏதாவது கொடுத்து வச்சுருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறீங்களா? நீங்கள் எப்போ லீவ் போடுறீங்க, எப்போ வர்றீங்க, மறுபடியும் எப்போ போறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படியா? ஓ, சரி சரி. இப்போ ஏன் பல்ல காட்டுறீங்க? இல்ல, சொன்னீங்கல்ல அதான். இப்படிதான் அடிக்கடி வெளியே போக வேண்டியது இருக்கும். நீங்க கூட என் கூட வர வேண்டியது இருக்கும். நான் எதுக்கு உங்க கூட வரணும்? நீ தானே பொண்டாட்டி, அப்ப நீ தானே வரணும். சார், நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லிட்டேன். என்ன, என் மனசில் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணீங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என் மனசில் நீங்கள் இல்லை சார். உங்களுக்கு காதலோட பிக் பாயிண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? 2 பேருமே மனசு ஒத்து போய் வாழ்கிறதா சார் காதலாக இருந்தாலும் கல்யாணமாக இருந்தாலும். ஒருத்தருக்கு பிடிச்சி ஒருத்தருக்கு பிடிக்காம வாழ்கிறதுக்கு பேர் காதலும் கிடையாது, கல்யாணமும் கிடையாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் யூ. ஓகே, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா உன் மனசுல லவ் இருக்கு, நீ தான் வெளியே சொல்ல மாட்டேங்கிற. சார், நான் இல்லைங்கிற நீங்க இருக்குங்கிறீங்க. இல்லாத ஒரு விஷயத்தை எப்போதுமே இருக்குன்னு மாத்திர முடியாது சார். வெண்பா, நீ என் மேல லவ் இல்லைன்னு யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம், யாரை வேணாலும் நம்ப வைக்கலாம். ஆனா என்ன, நெவர். என்ன, உண்மையா லவ் பண்றவங்களுக்குலாம் உணர்வுபூர்வமா ஒரு விஷயம் புரியுமாமா. தான் லவ் பண்ற பொண்ணுக்கோ பையனுக்கோ ஏதாவது ஒரு விஷயம் ஆகுது, இல்லை ஏதாவது உங்களுக்கு நெகட்டிவா நடக்குது, ஆனால் அது உள்ளுணர்வு சொல்லுமா. ஏன் அவங்க முன்னாடி நின்னா கூட அது உள்ளுணர்வா வெளியே காட்டுமா. அந்த மாதிரி தான் இப்போ நீ பண்றதும். என்ன, நான் சொன்ன மாதிரி தான், நீ யாரை வேணாலும் ஏமாத்தலாம். பட் என்ன, முடியாது வெண்பா. நீ ஏன் இப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியும். என்ன, அன்னைக்கு நடந்த அந்த இன்சிடென்ட் நீ இப்படிதான் பிஹேவ் பண்ற, அதை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஆனா ஒன்று புரிஞ்சுக்கோ, அந்த விஷயத்துல எனக்கும் விருப்பம் இருக்கணும். என்ன, நீ என்ன சொன்ன இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? 2 பேத்துக்கும் விருப்பம் இருக்கணும், அப்பனா தான் அது ரிலேஷன்ஷிப்னு. இப்போ என் அத்தை பொண்ணு ஜனனிக்கு மட்டும்தான் என் மேல விருப்பம், அவளுக்கு என் மேல விருப்பம் இல்லை. எப்பயாவது எங்கேயாவது நான் ஜனனி லவ் பண்ற விரும்புனேன்னு உங்ககிட்ட சொன்னா, இல்லை மற்றவங்க யார்கிட்டயா சொன்னா? இதை நான் ஜனனிக்கிட்டே டைரக்டா சொல்லிட்டேன். ஆனாலும் அவ புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, என் லவ் உனக்காக மட்டும்தான். சார், நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? பாவம் சார், அந்த பொண்ணு மனசையே கஷ்டப்படுத்துறீங்க. சின்ன வயசுல இருந்தே உங்களை நினைச்சிட்டு வளர்ந்துட்டு வந்திருக்க பொண்ணு. அந்த பொண்ணு மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. நான் நேத்து வந்தவன் சார், நான் நாளைக்கு போயிடுவேன். ஆனா அந்த பொண்ணு அப்படி கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்ன நேத்து வந்தவா சின்ன வயசுல இருந்து என் கூட இருக்கா? இங்க பாரு, நேத்து வந்தவளோ இல்ல சின்ன வயசுல இருந்து என் கூட இருந்தவளோ, என் மனசு யார்கிட்ட ஒத்து போகுதோ, என் மனசுக்குள்ள யார் இருக்காங்களோ அவங்களதான் என்னால நினைக்க முடியும். என்ன, இதை நீ பண்ணணும் அதை நான் பண்ணணும்னு எனக்கு கட்டளை போடாத, புரியுதா? மறுபடியும் சொல்றேன், நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன், உன்னை மட்டும்தான் விரும்புவேன். ஐ லவ் யூ வெண்பா. இல்ல சார், வேணாம். ஐ எம் சோ சாரி வெண்பா. என்னை தீண்டி விட்டாள், தீரி தூண்டி விட்டாள், என்னை நானே தொலைத்து விட்டேன். ஓர் மார்கழியின் முன்பனி இரவில் என்னை நானே எரித்து விட்டேன். என்னை தீண்டி விட்டாள், தீரி தூண்டி விட்டாள், என்னை நானே தொலைத்து விட்டேன். ஓர் மார்கழியின் முன்பனி இரவில் என்னை நானே எரித்து விட்டேன். என் ராத்திரியில் உன் சூரியனை எதற்காக எரிய விட்டாய்? என் கனவுகளில் உன் நிலவுகளை எதற்காக கருக விட்டாய்? இதோ இப்போ நான் கிஸ் பண்ணும்போது அமைதியா இருந்து பார்த்தியா? என் மேல லவ் இருக்கிறதுனாலையும் உன் மேல எனக்கு உரிமை இருக்கிறதுனாலையும் தான் இந்த அமைதி. இல்லைன்னா எந்த பொண்ணு இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா. உடனே சொல்லலாம், அன்னைக்கு இப்படிதான் நீ கிஸ் பண்ணேன்னு. அன்னைக்கு உன் வாய் எடுக்கிறதுக்காக பண்ணேன், அன்னைக்கு நீ தடுக்கவும் செஞ்ச. பட் இன்னைக்கு அப்படி இல்லை வெண்பா. உன் மனசுக்குள்ள நானும், என் மனசுக்குள்ள நீயும் தான் இருக்கும். நீ எத்தனை டைம் நான் அவாய்ட் பண்ணி நான் லவ் பண்ணேன்னு சொன்னாலும் உன் மனசுக்குள்ள நான் தான் இருப்பேன். ஐ நோ வெண்பா, இதுக்கு மேலே மறைக்கணும்னு நினைக்காத ப்ளீஸ் டி.
என் லவ் புரிஞ்சுக்கோ. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ so much. அபி டாக்டர், அபி டாக்டர்.